Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if modulus of z equal to 1, show that 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4. அதாவது modulus of z equal to 1 அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4. இப்போ பார்த்தீங்கன்னா modulus of z1 plus z2 இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. அதாவது modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. அதே மாதிரி modulus of z1 plus z2 வந்து greater than or equal to modulus of z1 minus modulus of z2 the whole modulus. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம், இதில் z1 வந்து நம்ம z ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி z2 வந்து -3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z1 plus z2னா z ஸ்கொயர் minus 3 which is less than or equal to modulus of z1. அப்போ modulus of z ஸ்கொயர் plus modulus of z2னா modulus of -3. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். modulus of z1னா modulus of z ஸ்கொயர் minus modulus of z2னா modulus of -3 the whole modulus. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயரை நம்ம மாடுலஸ் z the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா z பவர் n மாடுலஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் z the whole பவர் n அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை நம்ம இப்படி எழுதுகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z the whole ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். -3 மாடுலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z ஸ்கொயர் -3 which is less than or equal to இப்போது z square the modulus வந்து modulus z the whole square அப்படின்னு எழுதிக்கலாம் plus -3 modulus. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா z modulus வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது z modulus the whole square வந்து உங்களுக்கு என்ன வரும்? 1 square வந்து 1 தான். அப்போது z modulus the whole square 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? modulus of 1 -3 மாடுலஸ். அப்போ என்ன வரும்? -3 மாடுலஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 3 அப்படி தான் வரும். அப்போது 3 அப்படின்னு எழுதிக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z ஸ்கொயர் -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z மாடுலஸ் த ஹோல் ஸ்கொயர் என்ன? 1 ப்ளஸ் -3 மாடுலஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா +3 தான் வரும். அப்போது 1 + 3. இப்போ அதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் 1 - 3 என்ன? -2 less than or equal to modulus of z square -3 less than or equal to 1 plus 3 என்ன? 4. இப்போ -2 modulus வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா +2 தான் வரும். அப்போ 2 less than or equal to z square -3 modulus less than or equal to 4. அதாவது நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதான் வந்து 5th கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.